ஆக இருக்கு, எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? ஏன்னா ரொம்ப நாள் ஜனவரியில ரிலீஸ் ஆகுது எல்லாம் எதிர்பார்த்தோம், முடியல. இப்போ ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு ரொம்ப மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கு. தளபதி ஒன் லாஸ்ட் டான்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கு. பட் அவர் ரெஸ்பான்சிபிளான பொசிஷனில் இருக்காரு, விச் மீன்ஸ் நம்மளும் அதை ரெஸ்பான்சிபிளாக கொண்டாடணும். அண்ட் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது டு சி ஆன் ஸ்க்ரீன் தளபதி லாஸ்ட் டைம். அண்ட் இது வந்து கொண்டாடணும், அதே விதத்தில் ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க படம்? எப்படி நம்ம படத்தை பற்றின கதைகள்லாம் வந்துச்சு, வெளியெல்லாம் தேட்டர்லாம் வந்துச்சு, தேட்டரில் பார்க்குறது எப்படி இருக்கு? தளபதினாலே விக்ட்ரி தான். அது எப்படி இருந்தாலும் தளபதியை நாங்கள் கொண்டாட தான் செய்வோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இன்னைக்கு சிஎம் ஆனதுனால இல்லை, எப்போவுமே தளபதி ஆன் ஸ்க்ரீன்னா அது தெரியுதா, அது மாஸ் தான், அது வேற லெவல் தான். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தளபதியை ஈச் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து ரசிக்க போகிறோம்னு நினைக்கிறப்பவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மிக்ஸ் ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. முன்னாடி இளைய தளபதி எல்லாம் போட்டு அந்த டைட்டில் இன்னைக்கு முதலமைச்சர்லாம் வருது சொல்றாங்க. முதலமைச்சர் வர்றது வாய்ப்பு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த ஜேர்னி ஃபேன்ஸாக மட்டும் இல்லை, பார்க்குறப்பவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. இவ்வளோ நாள் தளபதியை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு சிஎம் விஜயா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்ட் வி ஹவ் சோசன் த ரைட் ஸ்டார், ரைட் லீடர், நாங்கள் ஃபேன்ஸாக ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த மொமெண்ட்டை. அண்ட் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. வி ஆல் லவ் யூ ஸோ மச் தளபதி. விஜயோட படம் பாட்டு அந்த எல்லாரையுமே வர்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள்லாம் எப்படி இருக்கு? பாடல்கள்லாம் வந்து வேற லெவல், ஆல்ரெடி பயங்கர ஹிட்டு அமாங் த யங்ஸ்டர்ஸ், சைல்டு, ஓல்டு எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமான ஹிட்டு சாங்ஸ். அண்ட் சொல்லவே தேவையில்ல, தளபதி சாங்ஸ்னாலே, தளபதி மூவினாலே சாங்ஸ் ஹிட்டு தான். டான்ஸ் சொல்லவே வேணாங்க. டான்ஸ் வந்து தளபதி வந்து மூஞ்சில எந்த விதமான கஷ்டமும் தெரியாது, ரொம்ப அட் ஈஸ் ஆடுவார். அவரை பார்க்குறப்ப ஹாப்பினஸ் தான் தரும். அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டெப்பும் அவ்வளோ அழகாக ஆடுவார். அண்ட் அது ரசிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கண்ணு பத்தாது. நான் ராதிகா அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. கடைசி படம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட படத்தோட படம் வெளிவருது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எங்கள் தலைவருக்கும் தமிழக மக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை வந்து ஆன்லைனில் வெளியிட்டாங்க, பல்வேறு பிரச்சனை கொடுத்தாங்க. ஆனால் படம் வந்து யாருமே ஒருத்தரையும் படத்தை நாங்கள் பார்க்கல, பொதுமக்களும் படத்தை பார்க்கல. நீங்கள் கூட்டத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக வந்த கூட்டம். நாங்கள் யாருமே காசு கொடுத்தோம், எதுவும் ஒரு ரூபாய் நான் கூப்பிடல. தளபதிக்காக வந்த கூட்டம் இது முழுக்க. படம் வந்து சூப்பராக இருக்கணும். எல்லாம் தேட்டர் கண்டிப்பாக படத்தை பாருங்கள். ஆனால் கச்சேரி, டான்ஸ் ப்ரோக்ராமு, தளபதி கட் அவுட் ஓப்பனிங்கு எல்லா ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோண்ணே. இது 35 அடிண்ணே, 35 அடி ஸ்டாண்டிங்கண்ணே. தலைமைச் செயலகத்தில் வந்து அசம்பிளியில் தலைவர் வந்து கை காட்டுவார், ஒரு செய்கை, அதுதான் வச்சுருக்கோம். ஆமாம், அண்ணா மினிஸ்டர் வரான்னு சொல்லியிருக்காங்க, சுஷியானந்தன் வரான்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு. என் பேர் திலீப் குமார்ண்ணே, மாவட்ட செயலர்ண்ணே.